ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து 2007ல் ரிலீஸ் ஆன ஒரு செமையான ஃபேண்டசி மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். மூவியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் டஸ்ட். நேமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குல்ல, ஏன்னா ஃபுல்லாகவே இந்த படத்தில் வந்து ஸ்டாரை பற்றி தான் பேசியிருப்பாங்க, அதனால தான் அந்த நேம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு செமையான சூப்பரான கதை உள்ள ஒரு ஃபேண்டசி மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட், நிறைய ஆர்கியாலஜிஸ்ட்லாம் காமிக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா வானத்தில் இருக்க நட்சத்திரத்தை பார்த்துட்டு இருக்காங்க. நட்சத்திரம்னா இப்படி, அது ஒரு கிரகம், அது இதுன்னு ஆளுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ற மாதிரியே காமிச்சு அப்படியே என்ன பண்றாங்கன்னா இதுதான் பாத்தீங்கன்னா மனுஷங்களோட உலகம் அப்படிங்கிற மாதிரி மனுஷங்களோட உலகம் காமிச்சிட்டு அப்படியே நேரா போயிட்டு ஒரு வால் ஒன்று காட்டுறாங்க. அந்த வால் ரொம்ப சின்ன வால். அந்த வாலுக்கு அந்த சைடு பாத்தீங்கன்னா வேற ஒரு உலகம் இருக்கு. அது வந்து ரொம்பவே மர்மங்கள், மேஜிக்லாம் கலந்த உலகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒரு பையனை காமிக்கிறாங்க. அவன் வந்து இங்கிலாந்துல இருக்கான், அதாவது இந்த மனுஷங்க வாழ்ற உலகத்துல இருக்கான். அங்கிருந்து அவன் வந்து அந்த வாலை தாண்டி போகணும்னு ஆசைப்படுறான். வாலை தாண்டி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். அதுக்காக என்ன பண்றான்னா போல தாண்டி போலான்னு பார்த்துட்டு இருக்கான். ஆனா இங்க வந்து ஒரு கேட் கீப்பர் இருக்காரு. அவர் வந்து இவனை தாண்ட விட மாட்டாரு. என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, நான் பல வருஷமா இங்க தான் இருந்துட்டு இருக்கேன், யாரையுமே தாண்ட விட்டது இல்லைன்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இவனு திரும்பி போயிடுறான். அவரும் போறாரு. திடீர்னு அவரை என்ன பண்றது, அவனை லைட்டா அவரை ஏமாத்திட்டு இவன் என்ன பண்றான்னா தப்பிச்சு ஓடிடுறான். வாழை தாண்டி ஓடிடுறான். தாண்டி ஓடிட்டே இருக்கும் போது தான் பாக்குறான், அங்க பார்த்தா இன்னொரு பெரிய ஊர் இருக்கு. அந்த பெரிய ஊரை சுத்தியுமே பெரிய வால் ஒன்று இருக்கு. இப்போ இவன் என்ன பண்றான்னா அந்த ஊருக்குள்ள போறாங்க. ஊருக்குள்ள போய் பார்த்தா 2 தலை வச்ச யானை இருக்கு. அது இதுன்னு நிறைய வித்தியாசமான, ஏன்னா ஃபுல்லாவே மேஜிக் உலகம் தானே அது. அதுக்குள்ள வித்தியாசமா நிறைய விஷயங்கள்லாம் அவன் பாக்குறான். எல்லாமே புதுசா இருக்கு. அப்பதான் இங்க ஒரு பொண்ணையும் அவன் பாக்குறான். அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. இவனுக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிருது. நேரம் அந்த பொண்ணு கிட்ட போய் பேச போறான். இது மாதிரி நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்றான். அப்புறம் அந்த பூவெல்லாம் பத்தி பேசி அந்த பூ வாங்கிக்கலாமான்னு கேட்கறான். உனக்கு தேவையானது இந்த எந்த பூவுமே கிடையாது, இந்த வெள்ளை பூ தான் உனக்கு தேவையா இருக்கும், இது ரொம்ப லக்கியான பூ, இது உனக்கு காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பூவை கொடுக்குறாங்க. கொடுக்குறப்ப எவ்வளோன்னு கேட்கறான். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு வந்து நீ எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தா போதுங்கிறாங்க. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா லிப் கிஸ் அடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணு அவனை வந்து அந்த உள்ள இருக்க கோச்சு கூப்பிடுறா. இவன் அந்த பொண்ணு முன்னாடியே போறா. இவன் பின்னாடி போறப்ப தான் நோட் பண்றான், அந்த பொண்ணோட காலில் வந்து ஒரு செயின் ஒன்று கட்டியிருக்கு. அந்த செயின் என்னன்னு கேட்கறப்ப தான் அவன் சொல்றா, இது மாதிரி அந்த, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு லேடி ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அவங்க தான் வந்து என்னோட பாஸ், அவங்க வந்து என்ன ஒரு ஸ்லேவா வச்சிருக்காங்க, ஏன்னா யாராலுமே ரிலீஸே பண்ண முடியாது, அந்த என்னோட பாஸ் எப்ப சாகுறாங்களோ அப்பதான் நான் ரிலீஸ் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் 2 பேருமே கோச்சுக்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியுங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா 9 மாசத்துக்கு அப்புறங்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பையன் இங்கிலாந்துல வந்துடுறான். 9 மாசத்துக்கு முன்னாடியே வந்துடுறான். 9 மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா கேட் கீப்பர் வந்து அவனோட வீட்டுக்கு தட்டிட்டு, இது மாதிரி யாரோ கேட்டு கிட்ட வந்து இதை வச்சுட்டு போயிட்டாங்க, இதுல வந்து உன்னோட பேர் தான் எழுதி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கூடையை கொடுக்குறான். அந்த கூடைக்குள்ள ஒரு சின்ன குழந்தை இருக்கு. அது வேற யாரும் கிடையாது, அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் பிறந்த குழந்தை தான் அந்த குழந்தை. அந்த சின்ன குழந்தை தான் இந்த படத்தோட ஹீரோங்க. ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை கொஞ்சம் நல்ல பெரிய ஆளா ஆயிடுறான். யாரு எந்த அளவுக்கு வயசாயிடுறான்னா ஒரு 18 வயசுலாம் தாண்டிடான்னு வச்சுக்கோங்க, பெரிய ஆளாவே ஆயிடுறான். அவன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒன் சைடா தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணுக்கு பொக்கே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நைட் டைம்ல என்ன பண்றான்னா வெளியே போய் அந்த பொண்ணை போய் கூப்பிடலான்னு போறான். பொண்ணை கூப்பிட்டோன்னா அந்த பொண்ணு வேற ஒருத்தன் வந்திருக்கான்னு நினைச்சு வெளியே வந்து எட்டி பாக்குது. பார்த்தா நம்ம ஹீரோ தான் இருக்கான். நம்ம ஹீரோ மேல அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, வேற ஒருத்தன் மேல தான் இன்ட்ரெஸ்ட். சொன்ன மாதிரி அந்த வேற ஒருத்தன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன் ஆள் பார்க்க கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருப்பானா, அப்படி இப்படி இருப்பான். அவன் வந்து என்ன பண்றான்னா நம்ம ஹீரோவை போட்டு கலாய்க்கிறது, அடிக்கிறது, அது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது வந்து மேல இருக்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, பார்த்து கலாச்சிட்டு இருக்கா. ஆனாலும் சொல்லிடுறா, ஹீரோ ஒன்றும் பண்ணாத, ஃப்ரீயா விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இப்போ ஹீரோ அடிச்சு இங்க வரட்டி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரே வருத்தம். அடுத்த நாள் காலையில வீட்டுல இருந்து கிளம்புறப்ப அப்பா வந்து கேட்கறாரு, என்ன பாச்சு நீ நைட் எப்படி போச்சு இந்த பொண்ணோட கேட்கறப்போ, நல்லா தான் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுறாரு. போயிட்டு ஒரு கடையில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கடையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சரியா அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வர்றா. நேற்று நைட்டு பார்த்தோம்ல அதே பொண்ணு. அந்த பொண்ணோட பேரு விக்டோரியா. அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வர்றா. வந்து பார்த்தோம்னா நம்ம ஹீரோ எந்த கஸ்டமரையுமே கவனிக்காம டைரக்டா விக்டோரியாவே கவனிக்கிறாரு. ஏன்னா லவ் பண்றாருல. சோ அப்படி கவனிக்கிறத வந்து கடை ஓனர் பாத்துறாரு. நம்ம ஹீரோ அந்த கடையில ஜஸ்ட் ஒர்க் தான் பண்றாரு. அப்படி என்ன பண்றாருன்னா அந்த விக்டோரியா வந்து நம்ம ஹீரோ நல்லா யூஸ் பண்ணிக்கிறான். அந்த ஜாமான்லாம் எங்க வீட்டுக்கு கொண்டு வந்து தாயன்னு கேட்டோம், உடனே தூக்கிட்டு போயிடுறாரு. இதனால கடை ஓனர் என்ன பண்ணிடுறான்னா நம்ம ஹீரோ வந்து வேலையை விட்டு தூக்கிடுறான். இந்த விஷயம் நம்ம ஹீரோட அப்பாவுக்கும் தெரிய வருது. தெரிய வந்தோன்னா என்னடாச்சு என் வேலையை விட்டா என்னாச்சுன்னு கேட்டோன்னா, இந்த மாதிரி நான் விக்டோரியா லவ் பண்றேன், அதை இதுன்னு பண்ண அவருக்கு பிடிக்கல, அதான் வேலையை விட்டு தூக்கிட்டாருன்னு சொல்றாங்க. இப்பதான் வந்து ஹீரோட அப்பா வந்து அவருக்கு கொஞ்சம் அட்வைஸ்லாம் கொடுக்குறாரு. ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னா இது பண்ணுண்டா, அது பண்ணுண்டா, நல்லா பேசணும், நல்லா சாப்பாடு கொடுக்கணும், ஒரு டேட்டு கூட்டு போகணும் அப்படிலாம் சொல்றாரு. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அன்னைக்கு நைட்டே வந்து போயிட்டு அந்த பொண்ணை கூப்பிடுறாரு. திரும்ப வா, இது மாதிரி கொஞ்சம் சாப்பிடலாம், மாதிரி ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு அந்த பொண்ணு வந்துடுறா. இவங்க போயிட்டு அந்த இது இருக்குல்ல பெரிய வால் சொன்ன சின்ன கொண்டு வால், அந்த வால் பக்கத்துல உட்காந்து சும்மா ஒயின்லாம் குடிச்சிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்பதான் அந்த பொண்ணு சொல்றா, இன்னும் 1 வீக்ல வந்து எனக்கு இது மாதிரி வந்து அதாவது எனக்கு பர்த்டே வருது, அந்த பர்த்டே வர்றப்போ நீ ஒரு பையனை பார்த்தல, உன்ன கூட அடிச்சான்ல, அந்த பையன் வந்து எனக்கு ப்ரொபோஸ் பண்ண போறான். அதுக்காக அவன் வந்து ஒரு ரிங்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான், நான் கேள்விப்பட்டேன். ஸோ அவன் வந்து எனக்கு ப்ரொபோஸ் பண்ண போறான், நல்ல பையனா இருக்கான், எனக்காக நான் ரிங்லாம் வாங்கிட்டு வர்றான், அப்ப நான் என்ன ஓகே சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அவளும் நான் ஓகே சொல்ல ரெடியா இருக்கேன்னு சொல்லிடுறா. ஹீரோ சொல்றான், எதுக்கு நீ உனக்கு ஓகே சொல்ற, உனக்காக நான் கடலே கடந்து போவேன், வானம் தாண்டி போவேன், அது டைலாக்லாம் சொல்றான். அப்படியா நீ அதெல்லாம் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்போ முதல்ல நமக்கு இன்னொரு சீனை காமிக்கிறாங்க. சரியா இந்த இது வந்து மனுஷங்க உலகம், அந்த வாழை தாண்டி போனா மேஜிக் உலகம் இருக்குல்ல, அதுல நம்ம ஹீரோட அப்பா கூட ஒரு ஊருக்கு போனார்ல, அந்த ஊரை தாண்டி ரொம்ப தூரத்துல பார்த்தா இன்னொரு ஒரு பெரிய கோட்டை ஒன்று இருக்கு. அங்க வந்து ஒரு பெரிய கோட்டை, அங்க வந்து ஒரு ராஜா ஒருத்தர் இருக்காரு. அவர் உடம்பு முடியாம கிடக்குறாரு, பெட்ல கிடக்குறாரு. இப்ப அடுத்து ஒரு ராஜாவை செலக்ட் பண்ணணும் அந்த கோட்டைக்கு. இப்ப அதுக்காக வந்து அவரோட 4 பசங்க வந்திருக்காங்க.
மொத்தம் 7 பசங்க. 7 பசங்கள்ல 3 பேர் செத்து போயிட்டாங்க. இந்த 4 அண்ணன் தம்பிங்க தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த 3 பேரை கொண்டு இருக்காங்க. ஓகேவா, இப்போ இன்னும் 4 பேர் தான் இருக்காங்க. இதுல ஒரு ஆள் தான் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ அதுல இன்னொருத்த என்ன வந்து இந்த அப்பா சொல்றாரு, போயிட்டு அந்த ஜன்னல்ல என்ன தெரியுது பாரு அப்படின்னு சொன்னா அதை ஒருத்தமே பாக்குறான். அப்பா பெரிய ஊர் தெரியுதுப்பா, நான் ஆள போற ஊர் தெரியுது அப்படி இப்படிலாம் சொன்னோன்னே இன்னொரு தம்பிக்கார வந்து என்ன பண்ணிடுறான், அவனே தள்ளி விட்டுறான். இப்போ கீழே விழுந்து அவனும் செத்து போயிடுறான். செத்து போனவன அப்பாவும் சிரிக்கிறாரு. ஏன்னா அப்பாக்கே தெரியும் இதுல எல்லாருமே செத்து போய் ஒருத்தன் தான் உயிரோட இருப்பான், அவன் தான் வந்து ஆள போறான் அப்படின்னு தெரியும். இப்போ என்னன்னா செத்து போனவன் ஆவியா வந்து பின்னாடி நிக்கிறான். இதுக்கு முன்னாடியே 3 அண்ணன் தம்பிக்கு செத்து போனவங்களா, இவன் 4வது ஒருத்தன். சோ என்ன கதைனா இந்த ஆவிகள்லாம் வந்து இப்படிக்கு போகாது. அதாவது அடுத்த ராஜா வந்து அந்த கல், அதாவது நம்ம ராஜாவோட கழுத்துல ஒரு கல் ஒன்று இருக்கும். அந்த கல் வந்து அடுத்த ராஜாவை சூஸ் பண்ணும். அடுத்த ராஜா அந்த கோட்டைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கோட்டைக்காக சண்டை போட்ட எல்லாருமே ஆவியா இருப்பாங்கல்ல, அவங்களோட ஆவிலாம் வந்து மேல போ, அதாவது அழிஞ்சு போகும் இந்த பூமியை விட்டு. ஓகேவா, இதுதான் கான்செப்ட். இப்போ வந்து ராஜா சொல்றாரு, இது மாதிரி இன்னும் வந்து உங்க 3 பேர்ல ஒரு ஆளை வந்து இப்ப சூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து பிரச்சனை கிடையாது, இந்த என் கழுத்துல இருக்கிற கல்லு, இந்த கல்லே வந்து சூஸ் பண்ணணும். சரியா, யாரு கைக்கு இந்த கல்லு போறப்போ அவங்க அந்த கல்லு வந்து ஒயிட் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க கைக்கு போனதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு ரூபியாவே மாறிடும். அவங்க தான் இந்த கோட்டையோட ராஜா அப்படின்னு சொல்லிட்டு செயினை கழட்டி இப்படி கொடுக்கும் போது செத்து போயிருவாரு. செயின் என்ன இவங்க எடுக்கலான்னு போறப்ப என்ன ஆகுனா, செயின் இப்படியே பறந்து வானத்துக்கு போயிடும். வானத்துக்குள்ள அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். மேல போயிட்டு திடீர்னு ஒரு லைட் மாதிரி ஒன்று வந்துட்டு என்ன ஆகுனா, திரும்ப ஃபாஸ்டா கீழே வரும். ஆனா மேல போறப்ப சின்னதா போச்சு, கீழே வர்றப்ப ரொம்ப பயங்கரமா வந்துட்டு இருக்கு. வேகமா வந்து என்ன ஆகுதுன்னா பூமியில உள்ள போகுது. இந்த டைம்ல இதை வந்து நம்ம ஹீரோவும் விக்டோரியாவும் பாக்குறாங்க. ஓகேவா, அதே சேம் டைம் ஒரு சூனியக்காரியும் இதை பாக்குறான். ஓகேவா, இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கல்லு வேகமா வந்து என்ன ஆகுதுன்னா பூமியில விழுந்துருதுங்க. பூமியில விழுந்தோன்னு தான் காமிக்கிறாங்க. அது விழுந்தது கல்லு கிடையாது. என்னன்னா கல்லோட சேர்ந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்துட்டா. அவ தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம். அதாவது அது வந்து ஒரு ஃபாலன் ஸ்டார்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அது. ஓகேவா, எரி நட்சத்திரம். அது வந்து கீழே விழுந்திருக்கு. அது வந்து ஒரு பொண்ணு. இப்போ இதை பார்த்து அந்த சூனியக்காரி இருக்கால, அவ உடனே போயிட்டு என்ன பண்றானா, டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவளோட 2 தங்கச்சிகளை போய் எழுப்புறா. ஓகேவா, இந்த சூனியக்காரி தான் வில்லின்னு வச்சுப்போம். இப்போ என்னன்னா இவ போய் எழுப்புறாளா, எழுப்பின உடனே என்ன ஆகுதுன்னா அதுங்களே எந்திரிச்சுங்க. என்னன்னு கேட்டோன்னே திரும்ப அந்த நட்சத்திரம் வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஒன்னும் இல்லைங்க, இந்த சூனியக்காரிங்க எல்லாம் வந்து பல வருஷமா வந்து நட்சத்திரத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் வந்து விழுந்திருக்கு, அதையும் போய் எடுத்துட்டாளுங்க. இப்போ இந்த நட்சத்திரத்தையும் எடுக்கணும்னு ரெடியா இருக்காளுங்க. இப்போ இவளுக்கு என்ன பண்றாளுங்கன்னா, நட்சத்திரம் விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு உடனே ரெடி ஆகிட்டு இருக்காளுங்க. இப்போ என்ன பண்றது, எப்படி இந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறது, எங்க விழுந்துச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாளுங்கன்னா, இவளுக்கு வந்து ஃபியூச்சர்ல நடக்க போறதெல்லாம் தெரியாது. பட் என்ன எது எங்க இருக்கு, எதை போய் நம்ம எங்க தேடினா கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் இவளுக்கு தெரியும். எப்படி தெரியும்னா, இவளுக்கு வந்து நிறைய மிருகங்கள்லாம் பிடிச்சி வச்சிருப்பாளுங்க. அதுங்களை போய் வெட்டிட்டு அதோட உறுப்புகள் எடுத்து பாக்குறப்ப இதுங்களுக்கு தெரியும். இப்போ அதே மாதிரி உறுப்புகள் எடுத்து பார்த்து எங்க இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்குதுங்க. தெரிஞ்சுட்டு இந்த சூனியக்காரியில ஒருத்தி என்ன பண்றானா, அவ தான் இருக்கிறதுல ஹெட் மாதிரி வச்சுக்கலாம். அவ என்ன பண்றானா, நான் போறேன், நான் போய் அந்த எரிநட்சத்திரத்தை எடுத்துட்டு வரேன் உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. சொன்னதுக்கு அப்புறம் இவளுக்கு ஏதோ ஒரு சம்திங் ஒரு பாக்ஸ்ல வச்சிருக்காளுங்க. அதை போய் என்ன பண்றாளுன்னா, அதுல அந்த சூனியக்காரி போய் அதை எடுத்து என்ன பண்றானா சாப்பிட்டுறா. சாப்பிட்ட உடனே கிளவியா இருந்தவ அப்படியே குமரி ஆயிடுறா. அதாவது ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி ஆயிடுறா. பார்க்க செம அழகா இருக்காளா. அதை பார்த்து அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ என்ன பண்றானா, உடனே இந்த இடத்துல இருந்து கிளம்புறா. இதே நேரத்துல தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ, அதாவது விக்டோரியா இருக்கால, அவ வந்து கேட்பா, நீ வந்து எனக்காக ஏதோ கடற்கான் தாண்டி போவேன் அது தாண்டி போன்னு சொன்னல, ஒன்னும் தேவையில்லை, இந்த உளுந்துச்சுல எரி நட்சத்திரம் அதை வேணா போய் எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சும்மா விளையாட்டா சொல்லிடுவா. அதாவது நீ வந்த 7 நாளுக்குள்ள எடுத்துட்டு வரணும், இல்லைன்னா அவனுக்கு ஓகே சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புவான். நேரா அந்த கேட் கீப்பர் கிட்ட போவான். போயிட்டு இது மாதிரி நான் தாண்டி போகணும்னு சொன்னா, உங்க அப்பாவும் இப்படிதான் வந்தாரு, ஆனா நான் உன்னை விட மாட்டேன், உங்க அப்பா தப்பிச்சு போயிட்டாரு, ஆனா நான் உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தடுத்து நிப்பாட்டிடுவாரு. நம்ம ஹீரோ ட்ரை பண்ணாலும் என்ன பண்ணுவார்னா, அவர் அடிச்சு வந்து நம்ம ஹீரோ விரட்டி விட்டுருவார். ஓகேவா, காமெடி அடி வாங்கிட்டு போயிடுவான். இப்போ நேரா போயிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அவங்க அப்பா கிட்ட பேசுறாரு. அப்பா நீங்க இது மாதிரி முன்னாடியே வந்து இந்த செவரெல்லாம் தாண்டி போயிருக்கீங்களே, என்ன நடந்துச்சு சொல்லுங்க, என்ன இது மாதிரி கேட் கீப்பர் விட மாட்டாரு அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கப்புறம் அப்பாவும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. இது மாதிரி நான் செவரை தாண்டி போனேன், உங்க அம்மாவை மீட் பண்ணேன், அது இதுன்னு எல்லா கதையுமே நடந்ததெல்லாம் சொன்னோன்னே, எனக்கு அம்மா இருக்காங்களா, எப்படி இருப்பாங்க சொல்லுங்கன்னு கேட்டோன்னே, அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, எப்படி சொல்லணும்னு தெரியல, அவ ரொம்ப அழகா இருப்பா, எனக்கு கிடைச்சது இதுதான், அந்த கூட தான் கிடைச்சிச்சு, இதுல தான் நீ வந்த, அப்புறம் இதுல வந்து உனக்குன்னு ஒரு லெட்டர் உன்னை எழுதி கொடுத்துருக்கா, இதை நான் இன்னும் ஓப்பனே பண்ணல, அவ வந்து ஒன்னை தான் இதை படிக்க சொன்னா, அப்படிதான் எழுதி கொடுத்துருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறாரு. இப்போ அந்த லெட்டர் அப்படியே நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணணும். உள்ள வந்து ஒரு பிளாக் கலர் கேண்டில் ஒன்று இருக்கு. அதுல வந்து என்ன போட்டிருக்குன்னா, இது மாதிரி அவங்க அம்மா பேசுறேன்டா, எனக்கு தெரியும் நீ அதாவது அழகான நல்ல குழந்தையா இருப்ப, இப்படி இருப்ப அப்படி இருப்பேன்னு தெரியும், இந்த லெட்டர் நீ எப்போ படிக்கிறியோ அப்போ வந்து இந்த கேண்டில் இருக்குல்ல, இதுல வந்து விளக்க கேண்டில் நெருப்பை பத்த வச்சுட்டு நீ வந்து என்ன நினைக்கணும், என்ன நினைச்ச அம்மா கிட்ட நீ வரணும்னு நினைச்சினா உடனே நீ என்கிட்ட வந்துருவ, கேண்டில் இருக்க நெருப்பை வந்து கேண்டில் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு சொன்னோன்னே, அப்படியே ஆஹா ஓகே நான் அம்மாவை பார்க்க போறேன் அப்படின்னு சந்தோஷத்துல என்ன பண்ணுவானா, கேண்டில்ல நெருப்பை மட்டும் பட்டு பத்த வச்சிருவான். பத்த வச்ச உடனே ஆள் வந்து மறைஞ்சு போயிடுவான். பெரிய வெளிச்சம் வந்து ஆள் மறைஞ்சு போயிடுவான். எங்கன்னு பார்த்தா நேரா ஆள் திரும்ப வானத்துல இருந்து எரிஞ்சு விட்டு நேரா வந்துகிட்டு இருப்பான். நேரா அந்த எரி நட்சத்திரம் விழுந்துச்சு தெரியுமா, அந்த இடத்துல போய் பட்டுன்னு அடிச்சு விழுந்துருவாங்க. அந்த பொண்ணு மேலேயே அடிச்சு விழுந்துருவான். விழுந்துனா நான் எப்படிங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். நீ யாருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். உடனே இந்த பொண்ணு சொல்லுவா, நான் இப்பதான் வந்து வானத்துல இருந்து கீழே விழுந்தேன், நீ யார் அப்படின்னு கேட்டோன்னே, இது வானத்துல இருந்து கீழே விழுந்தியா, அப்ப நீ தான் அந்த எரி நட்சத்திரமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பான். ஆமா இதுல என்ன டவுட், நான் தான் சொல்றேன் வானத்துல இருந்து கீழே விழுந்தா, அப்ப நான் தான் நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிடுறா. இப்பதான் நம்ம ஹீரோக்கு தோணுது, ஐயோ விக்டோரியா வந்து எரி நட்சத்திரத்தை எடுத்துட்டு வர சொன்னா, நான் அதை நினைச்சுக்கிட்டு இந்த விளக்க அதாவது அந்த கேண்டில் வந்து பத்த வச்சுட்டேன், அதனால தான் நான் இங்க வந்துட்டேன், இல்லைன்னா நான் வந்து அழகா வந்து எங்க அம்மா கிட்ட போயிருப்பேன், நான் ஒழுங்கா அதை யோசிக்காம விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. சரி விக்டோரியா வேற வந்து எரி நட்சத்திரம் கேட்டா சரி இவளை புடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு,
பண்றாருன்னா, இவங்க அம்மா அதாவது நம்ம ஹீரோட அப்பாவே பாத்தீங்கன்னா ஒரு செயின் மாதிரி ஒன்னு பார்த்தாருல அவங்க அம்மா கால்ல கட்டி இருந்தது, அந்த செயின் லைட்டா வெட்டி வச்சிருந்தாரு, அது இவர்ட்டையும் இருந்துச்சு. இவர் என்ன பண்றாருன்னா உடனே அந்த செயினை தூக்கி அந்த பொண்ணோட கையில கட்டி விட்டுறாரு. கட்டி விட்டோன்னே இப்போ அவர் வந்து அந்த பொண்ணை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த செயினை வந்து யாராலையுமே அறுக்கவே முடியாது, அறுத்தாலும் அது வந்து திரும்ப ஒட்டிக்கும். இப்போ இவர் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு அந்த பொண்ணை எப்படியாவது திரும்ப விக்டோரியா கிட்ட கூட்டு போகணும் அப்படின்னு. இங்க பாத்தீங்கன்னா அந்த சூனியக்காரி ரெடி ஆகிட்டு இருக்கா, ரெடி ஆகிட்டு ஃபுல்லாவே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கா, எல்லா மந்திர இது அது இதுன்னு எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு எப்படியாவது போயிட்டு வந்து நம்ம அந்த எரி நட்சத்திரத்தை எடுத்துட்டு வரணும், அந்த பொண்ணு உளுந்த பொண்ணை போய் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு ரெடியா இருக்கா. இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தம்பிங்க செத்து போனாங்கல்ல, அதுல 4 பேர்ல ஒருத்தன் செத்து போயிட்டான், இன்னும் 3 பேர் இருக்காங்கல்ல. 3 பேரும் சேர்ந்து 3 பேரு அப்படியே ஒரு மந்திரி மொத்தம் 4 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க. பார்த்தா அதுல 2 கப்ல விஷம் கலந்துருக்கு. சரியா மத்த 2 தம்பிக்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணிட்டானா வச்சிருக்கான். ஆனா அதை தெரியாம போய் அந்த பிரீஸ்ட் இருக்கார்ல அவர் போய் எடுத்து குடிச்சிட்டாரு. குடிச்சுனா ஒரு தம்பிக்காரன் அந்த பிரீஸ்டும் செத்து போயிடுறாங்க. இப்போ இன்னும் 2 பேர் தான் உயிரோடு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேர்ல ஒருத்தன் வந்து அதாவது ராஜாவை ஆகணும் அப்படின்னா போய் அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சாகணும். சரின்னு 2 பேருமே 2 சைடு கிளம்புறாங்க. இங்கிட்டு பார்த்தா சூனியக்காரியும் கிளம்பிட்டா. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்றானா எப்படியாவது இந்த எரி நட்சத்திரத்தை கொண்டு போயிட்டு விக்டோரியா கிட்ட சேர்க்கணும், அங்கிருந்து கிளம்புறான். இப்போ பாத்தீங்கன்னா அந்த சூனியக்காரி கிளம்பினா பாத்தீங்களா, அவ கிளம்பி நேரா வந்து என்ன பண்றானா இன்னொரு சூனியக்காரி இருப்பாள் யாரு ஃபர்ஸ்டா நம்ம ஹீரோட அம்மாவை பிடிச்சி வச்சிருந்தாலே அவளை வந்து மீட் பண்றா. சும்மா அதாவது அந்த வழியா போறப்போ இவ இருந்திருக்கா, சாப்பிட்டுட்டு இருந்திருக்கா. சரி எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீட் பண்ணிட்டு சாப்பாடு கேட்டோம்னா அவளும் சாப்பாடு கொடுத்துருக்கா. சாப்பாடுல ஏதோ கலந்து வச்சிருந்திருக்கா. அதை சாப்பிட்டா என்ன ஆகுனா உண்மையை வந்து கக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க எங்க போறீங்க, எதை தேடி போறீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சோன்னா உடனே இந்த சூனியக்காரி வந்து என்ன பண்றானா நான் இது மாதிரி உளுந்த நட்சத்திரத்தை தேடி போய்கிட்டு இருக்கேன், அந்த நட்சத்திரம் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த நட்சத்திரத்தோட அந்த பொண்ணை வந்து கொன்னு அவளோட இதயத்தை எடுத்து நான் என் தங்கச்சி 2 பேரும் சாப்பிட்டோம் 3 பேரும் சாப்பிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து இன்னும் நாங்கள் பல வருஷத்துக்கு வந்து ரொம்ப இளமையா இருப்போம், ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருப்போம் அப்படின்ற மாதிரி உளர ஆரம்பிச்சோன்னா இவளுக்கே தெரிய வந்துருது நம்ம உண்மையை உளறோம், இதுல ஏதோ கலந்துருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடறா. ஏன்னா இவ வந்து பயங்கரமான சூனியக்காரி. ஒன்னே வந்து கேட்கறா எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எனக்கே இது மாதிரி மறந்துலாம் கொடுத்து இது மாதிரி என்ன இது பண்ண வச்சிருப்ப, இது நான் யாருன்னு தெரியுதா உனக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சோன்னா இவளுக்கு புரிய வருது இவ நம்மளை விட பயங்கரமான சூனியக்காரி அப்படின்னு. ஓகேவா, இப்போ உடனே என்ன பண்ணானா பயந்து மன்னிச்சிருமா அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறா. ஆனாலும் இவன் என்ன பண்றானா உடனே ஒரு மந்திரத்தை ஒன்று போட்டுறா. அந்த நட்சத்திரத்தை நீ அடையணும்னு நினைச்சா உன்னால அடைய முடியாது, அந்த நட்சத்திரத்தை பார்க்க முடியாது, உன்னால கேட்க முடியாது, அது கிட்ட இருந்தா கூட உன்னால அதை உணரவே முடியாது அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை போட்டு விட்டுறா. போட்டு விட்டு இப்போ இவளை என்ன பண்றானா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. அதாவது அந்த நட்சத்திரம் தான் வந்து இந்த படத்தோட ஹீரோயின். அவங்க 2 பேரும் அப்படியே டிராவல் ஆகி போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த வாளுக்கு போகணும். ஓகேவா, அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காரு. போய்கிட்டே இருக்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா அந்த நட்சத்திரத்தால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா நட்சத்திரம் என்னைக்குமே பகல்ல தூங்கும், நைட்டு தான் வந்து முழிச்சிருக்கும். உடனே அந்த நட்சத்திரம் சொல்லுது இங்க பாரு என்னால இப்பெல்லாம் வந்து டிராவல் பண்ண முடியாது, ஒன்ன மாதிரிலாம் நான் கிடையாது, நான் வந்து பகல்ல தூங்கி ஆகணும், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருது. சரி நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா சரி நீங்க ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் எடுத்து அந்த மரத்துல அந்த பொண்ணை கட்டி போட்டுறாரு. ஹீரோனை கட்டி போட்டுட்டு நான் போய் சாப்பாடு தண்ணி எல்லாம் கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க கிளம்புறாரு. இப்படியே கொஞ்சம் டைம் போய்கிட்டே இருக்குங்க. நைட் ஆயிருது. ஓகேவா, ஹீரோனுக்கு ஒரே பயம் வருது. அதாவது காட்டுக்குள்ள ஏதோ சத்தம்லாம் கேக்குது. யாருன்னு கேட்டோம்னா திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து ஒரு யூனிகார்ன் நடந்து வருதுங்க. வேகமா நடந்து வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோயின் நிக்குது. உடனே அதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு பயம் இல்லை. இப்போ அந்த யூனிகார்ன் வந்து அதோட கொம்பால அந்த செயினை வெட்டின உடனே அந்த செயின் ஃபுல்லா மறைஞ்சு போச்சுங்க. உடனே நம்ம ஹீரோனை வந்து விடுவிச்சிருச்சு. அதாவது நம்ம ஹீரோயின் லைட்டா காப்பாத்திருக்கு. இப்ப காப்பாத்தின நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அப்படியே அந்த யூனிகார்ன்ல ஏறி தப்பிச்சு போயிடுறாங்க. இப்போ இந்த சூனியக்காரியை காட்டுறாங்க. சூனியக்காரி என்ன பண்றாங்கன்னா மந்திரத்தை போட்டு ஒரு மிரர் மூலமா அவளோட தங்கச்சிட்ட பேசிட்டு இருக்காங்க. பேசுறப்ப கேக்குறாங்க அவ எங்க போனா என்னன்னு தெரியல. உடனே ஒரு மிருகத்தை கொண்டு டீடைல் சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அவளுகளும் என்ன பண்றாங்கன்னா ஒரு மிருகத்தை கொண்டு அதோட குடலு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு அப்படியே டீடைல் சொல்றாங்க. நீ இருக்க இடத்துலயே இரு, உன்னை தேடியே அந்த பொண்ணு வருவா, டிராப்ல சிக்க வை, அவளே உன்னை தேடி வருவா அப்படிங்கிற மாதிரி எல்லா டீடைலும் சொன்னோன்னே இவளுக்கு என்ன பண்றா, இவ இந்த சூனியக்காரி இருக்கால இவ என்ன பண்றா உடனே வந்து ஒரு டிராப் ஒன்று செட் பண்றா. ஒன்னும் இல்ல அவர் 2 ஆடுல தான் ஏறி வந்துட்டு இருந்தா. அதாவது ஒரு கட்டையில ஏறி 2 ஆடு தான் வந்து ஓடிட்டு வந்துட்டு இருந்துச்சு. உடனே இந்த 2 ஆட்டுல ஒரு ஆட்டை பொண்ணாவும் இன்னொரு ஆட்டை பையனாவும் மாத்திருது. அதுக்கப்புறம் அந்த டேபிள் இருக்குல்ல அதை வந்து ஃபுல்லா ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி மாத்திருதுங்க. மாத்திட்டு உள்ள போய் நம்ம வெயிட் பண்ணுவோம், அவ வருவா, அதாவது இவர் தான் புருஷன் நான் பொண்டாட்டி நீ புள்ள மாதிரி நடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிடுறா. இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை தேடி வராரு. வந்த இடத்துல பார்த்தா ஹீரோயினை காணோம். எங்கடா ஹீரோயின் போயிட்டா அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு. சரி காணோமா, அப்படியே டைல என்ன ஆயிடுறாருன்னா தூங்கிடுறாருங்க. தூங்கினதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது, வானத்துல இருந்து ஏதோ நட்சத்திரங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கு, வாய்ஸ் மட்டும் வருது. அதுக்குன்னா நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுதுன்னா இது மாதிரி ஹீரோயின் ஆபத்துல இருக்கா, அவளை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க வந்து இது மாதிரி ஒரு யூனிகார்ன் அனுப்பணும். ஆனா இப்ப அவங்க 2 பேருமே தெரியாம ஒரு டிராப்ல சிக்க போறாங்க, நீ எப்படியாவது காப்பாத்தணும், காப்பாத்து நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டே இருந்தோன்னே நம்ம ஹீரோக்கு முழிப்பு வந்துருது. ஒண்ணு இல்ல ஒரு வேகன் ஒண்ணு இங்க ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த வேகன்ல எப்படியாச்சும் ஏறிடு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ உடனே அந்த வேகனை பாத்துறாரு. பார்த்துட்டு வேகமா ஓடி போய் வேகன்ல ஏறலாம் ட்ரை பண்றப்ப அடிச்சு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அந்த வேகனை ஓட்டிட்டு போறது வேற யாரும் கிடையாது, அந்த 2 அண்ணன் தம்பிகள்
இருக்கானுங்கல்ல ஒருத்தன். அதை உடனே நம்ம ஹீரோவை பார்க்கறான். பார்த்துட்டு யாரா இவன் அப்படி இறங்கி போய் என் அண்ணன் தான் அவன் அனுப்புனானா அப்படிங்கிற மாதிரி கத்தியை காமிச்சு கேட்கறான். அவனும் சொல்றான் அவங்க அண்ணன் யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு லிஃப்ட் வேணும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொன்னா அவன் முடியாதுன்னு சொல்லிடுறான். அப்புறம் அவன் சொல்றான் நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன், அது இதுன்னு ஏதாச்சும் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன்னு சொன்னோன்னே சரி வந்து வண்டியில ஏறுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த 5 பேய் இருக்கும்ல, செத்து போன அண்ணன் தம்பிங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே அந்த வேகனுக்குள்ள தான் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களால தான் மறைஞ்சு போக முடியாதுல்ல, இது அடுத்த ராஜா வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா வேகன்ல ஏறினதுக்கு அப்புறம் இந்த வேகன் கிளம்புது. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே நம்ம சூனியக்காரி வச்ச ட்ராப்ல மாட்டிக்கிட்டா. என்னன்னா நேரா அந்த ஹோட்டலுக்கே வந்துட்டாங்க. வந்த உடனே சூனியக்காரி வாங்க வாங்க உள்ள வாங்க, ஐயோ நினைஞ்சிருக்கீங்களா உள்ள வாங்க, நீங்க எந்த தண்ணியில குளிக்கிறீங்க, சுடுதண்ணில குளிக்கிறீங்களா இல்ல ஜில் தண்ணியில குளிக்கிறீங்கன்னா அப்படி இப்படின்னு ரொம்ப கேர் பண்றா. கேர் பண்ணோம்னா அந்த கேர்ல வந்து நம்ம சூனியக்காரியை மயங்கிடுவா, அதாவது நம்ம ஹீரோயினும் மயங்கிடுவா. சரி நான் அவளை குளிக்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவளோட காலுக்குலாம் அடிபட்டிருக்கும் அதெல்லாம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெட்ல போட்டு அவளுக்கு மசாஜ் பண்ணலாம் அப்படின்னு இவ ரெடியா இருப்பா. மசாஜ் பண்ற டைம்ல சரியா ஒரு கத்தி ஒன்று இருக்கும், அதாவது அது வந்து ஒரு டிஃபரெண்டான ஏதோ ஒரு வைரத்தால செய்யப்பட்ட ஒரு கத்தி மாதிரி இருக்கும். அந்த கத்தியால அவள் நெஞ்ச பொளக்கணும், அந்த கத்தியால மட்டும் தான் பொளக்க முடியுங்கிற கான்செப்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அந்த கத்தியை ரெடியா வந்து பெட்டி கீழே வச்சிருப்பா. சரியா மசாஜ் பண்ற மாதிரி அந்த கத்தி எடுக்கலான்னு போறப்போ சரியா நம்ம ஹீரோவும் அந்த பிரதரும் அந்த ஹோட்டலுக்கு வந்துருவாங்க. கீழே கதவை போட்டு தட்டிட்டே இருப்பாங்க. யாரா இவங்கன்னு கடுப்பாயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா சரியா அந்த ஆடு வந்து ஒருத்தனை பையனா மாத்தினான் இல்ல, அவன் வந்து என்ன பண்ணுவானா கதவை திறப்பான். திறந்த உடனே இவங்க உள்ள வந்துட்டு இது மாதிரி எங்களுக்கு இது வேணும் அது வேணும், எங்க குதிரையை கொண்டு போய் பராமரிங்க அது இதுன்னு சொல்லுவாங்க. இப்ப இதனால வந்து நம்ம சூனியக்காரிக்கு கடுப்பாயிரும். ஏன்னா அவளுக்கு பண்ண வேண்டிய வேலை வந்து ஸ்டெக் ஆகி நிக்குதுல. ஏன்னா அந்த ஸ்டாரும் வந்து கொஞ்சம் தூங்க மாட்டா, ஏன்னா மசாஜ் பண்ணா தூங்கிடுவா, அதுக்கப்புறம் கத்தி எடுத்து போட்டு தெரியலான்னு பாக்குது, ஆனா முடியல. இப்ப என்ன ஆகுதுன்னா உள்ள வந்து அந்த பிரதர் வந்து நம்ம ஹீரோயின் குளிச்சால சுடுதண்ணி, அந்த சுடுதண்ணில போய் அவனும் குளிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப வந்து இதை வந்து இவளும் பாக்குறா, யாரு பாக்குறா சூனியக்காரியும் பார்த்துட்டு இவனுக்கு ஏதாச்சும் விஷத்தை கொடுத்து இவனை ஆளை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு விஷத்தை கொண்டு வந்து கொடுக்குறா. கொடுக்கும்போது அவன் குடிக்க மாட்டான். இதுக்கு முன்னாடியே எனக்கு விஷத்தை கொடுத்து என் தம்பிங்க என்ன கொல்ல பார்த்தாங்க, நான் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறான். சொன்னோன்னே இவன் என்ன பண்றது, சரி கத்தி எடுத்துட்டு போட்டு தள்ளிடலான்னு சூனியக்காரி மேல போய் கத்தி எடுக்க போயிடுறா. கீழே வந்து நம்ம இவ வர்றா, யாரு வர்றானா நம்ம ஹீரோயின் வர்றா. ஹீரோயின் கழுத்துல தான் அந்த செயினும் இருக்கு, அதாவது அவ கீழே விழுறப்ப செயின் சேர்ந்து கீழே விழுந்து அதை எடுத்து மாட்டிக்கிட்டா. கழுத்துல தான் செயின் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இவன் வந்து ஹீரோயின் நார்மலா பேசிட்டு இருக்கான், செயினை நோட் பண்ணவே இல்லை. நார்மலா பேசிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா பட்டு செயினை பாத்துறான். இங்க வா, அந்த செயினை எங்க எடுத்த, அது வந்து என்னோட செயின் ஆச்சு, நான் அது இருந்தா தான் என்னால ராஜா ஆக முடியும், இங்க வா வான்னு கேட்டுட்டே இருக்கும்போது சரியா பேக் சைட்ல இருந்து யாரு நம்ம சூனியக்காரி இருக்கால கத்தி எடுத்துட்டு வந்து நேரா அவன் கழுத்திலே வெட்டி அவனை அங்கேயே போட்டு தள்ளிடுறான். இப்ப அவனும் வந்து ஆவியாயிடுறான். இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஐயோ பிரதரை காப்பாத்தலான்னு வந்தாரு, ஆனா காப்பாத்த முடியல. இப்ப பாத்தீங்கன்னா சூனியக்காரி கத்தி எடுத்துட்டு ரெடியா நிக்கிறா. நம்ம ஹீரோ எப்படியாவது ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணி நிக்கிறாரு. இப்போ வந்து சூனியக்காரி என்ன பண்றானா உடனே வந்து நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் எரிக்க பாக்குறா. அந்த டைம்ல யூனிகான் வந்துருது. யூனிகான் வந்து எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தலாம் ட்ரை பண்ணுது, ஆனா சூனியக்காரி அந்த யூனிகானையுமே எரிச்சிடுறாங்க. எரிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த ஹோட்டலே ஃபுல்லா பத்தி எரியுதவளோட நெருப்பால. என்ன பண்றதுனே தெரியல. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கருப்பு கலர் கேண்டில் இருந்துச்சுல, அவங்க அம்மா கொடுத்தது, அதை வச்சு அவ என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல டீ போட்டனால இன்னும் ஒன் டைம் தான் அதை யூஸ் பண்ண முடியும். உடனே அந்த கேண்டில வச்சு என்ன பண்றானா சைடுல இருக்க நெருப்புல பச்சை நெருப்புல வச்சுட்டு உடனே வந்து வீட்டுக்கு போகணும்னு ரெண்டு பேருமே வேண்டிக்கிறாங்க. அவ அந்த ஹீரோயினும் வேண்டிக்கிறா, ஹீரோவும் வேண்டிக்கிறான். ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகணும் வேணும். உடனே இங்க மறைஞ்சிடறாங்க. உடனே சூனியக்காரி கத்தி எடுத்து வெட்ட வரும்போது ரெண்டு பேருமே மறைஞ்சு போய் தப்பிச்சிடுறாங்க. மறைஞ்சு போனவங்க வீட்டுக்கு போவாங்கன்னு பார்த்தா அதுதான் ட்விஸ்ட்ங்கிற மாதிரி ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா வானத்துக்கு நடுவில் இருக்க ஒரு மேகத்துக்கு மேல நின்னுட்டு இருக்காங்க. அப்போதான் ஹீரோயின் சொல்றா, டேய் லூசு பயலே, நீ வந்து உங்க வீட்டுக்கு போகணும்னு நினைச்சேன், நான் வந்து எங்க வீட்டுக்கு போகணும்னு நினைச்சேன். இது வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் ஓடும். அதுக்கு தான் என்ன பண்ணிருக்குன்னா என் வீடு வானத்துல இருக்கு, உன் வீடு பூமியில இருக்கு, ரெண்டுக்கு நடுவுல சரியா மேகத்துல விட்டு போச்சு நம்மள அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி திட்டிட்டு இருக்காங்க. சரியா அந்த சேம் தான் எவனோ கடல் கொள்ளைய வந்து என்ன பண்றானா இவங்கள வலைய போட்டு பிடிக்கிறான். ஆனா இவங்க ஒன்னும் கடல்ல இல்ல. நானும் தான் யோசிச்சேன் எல்லாம் கடல்லையா இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா சரியா அது வந்து சரியான பறக்கிற கப்பலுங்க. ஓகேவா, இப்போ வந்து இவங்க ரெண்டு பேருமே வலை போட்டு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அந்த வர்றான், அதாவது அந்த கேப்டன் வர்றான், வந்து பாக்குறான். பார்த்துட்டு என்னடா இவங்க யாரா இவங்க இப்போ எங்கடா பிடிச்சிங்க, இது மேகத்துல இருந்தா எனக்கு டவுட்டா இருக்கு, மேகத்துல எப்படி மனுஷனால நிக்க முடியும், அது இவங்க ரெண்டு பேரும் யாரு ரொம்ப டவுட்டா இருக்குன்னு யோசிச்சிட்டே இருக்கும் போது சரி இவங்களை போய் உள்ள அடைச்சு போடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அடைச்சு போட்டதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு ஒன்னாலதான் மாட்டிக்கிட்டே இப்ப நம்மள கொல்ல போறாங்க அது இதுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்பதான் சரியா லாஸ்டா ஒருத்தன் உயிரோட இருக்கான்ல ஒரு பிரதர், அவனை காமிக்கிறாங்க. ஓகேவா, அவனை வந்து வில்லன்னு வச்சுக்கலாம். இப்ப அவனை காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்றானா வந்து அவன் பிரதரை பாக்குறான், செத்து போய் கிடக்குற அவன் பிரதரை பாக்குறான். இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு ஆடு வந்து உருமாறுச்சுல, அதுல ஒரு ஆடு அடிச்சு தூக்கிட்டாங்க, இன்னும் ஒரு ஆடு பாத்தீங்கன்னா திரும்ப மனுஷனா உருமாறிடுது. இப்ப அந்த ஆடை அந்த பையனை பிடிச்சி வச்சுட்டு கேட்கறான், இவன் என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுன்னு சொன்னோன்னே இது மாதிரி ஒரு சூனியக்காரி வந்தா, அவளுக்கு வந்து ஏதோ நட்சத்திரம் தேவையா, கீழே ஒரு நட்சத்திரம் விழுந்துச்சு, அந்த நட்சத்திரம் ஹார்ட் வேணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கே ஒரு ஐடியா வந்தது. இதுக்கு முன்னாடி இதை பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இது மாதிரி நட்சத்திரத்தோட ஹார்ட்டை சாப்பிட்டா நம்ம வந்து ரொம்ப வருஷத்துக்கு உயிர் வாழ்வோம், இம்மோர்டாலிட்டியா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கான். அப்ப அது உண்மைதான் போல இருக்கு, ஒரு சூனியக்காரை தேடிக்கிட்டு இருக்கா. அப்ப எனக்கு வந்து இது மாதிரி நான் அந்த செயினும் கிடைச்சி அந்த நட்சத்திரத்தோட ஹார்ட் எனக்கு கிடைச்சிச்சுன்னா அப்ப நான் காலத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் ராஜாவா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றானா இப்ப அவனும் வந்து நட்சத்திரத்தை தேட ஆரம்பிச்சிடறான். இப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப முதல் ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி ஒன்னு எப்படியாவது வந்து விக்டோரியா கொண்டு போய் சேர்த்தாதான் அவ வந்து எனக்கு ஓகே சொல்லுவா லவ்வுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினுக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை. என்ன போய் நீ சேர்க்கிற, என்ன கிஃப்டா கொடுக்கலாம்லாம் இருக்கு, அதெல்லாம் ஓகே, பட் லவ்ங்கிறது இது மாதிரி அதாவது கொடுத்தா வர்றதா, அதாவது அது வந்து ஒரு கொடுத்தா வர்றதுதான், ஆனா அது வந்து ஒரு மனசை இன்னொரு மனசோட கொடுக்கணும்,
உன் மனசு எனக்கும் என்னோட மனசை உனக்கு கொடுக்கறது தான் லவ். இது மாதிரி ஒரு பொருளை கொடுத்து ஒரு கிஃப்ட்டை கொடுத்தா வரதுக்கு பேர் லவ்வா? சரி, நீ இவ்வளவு எஃபர்ட் போடுற, நீ இவ்வளவு கிஃப்ட் கொடுக்கணும், அதை கொடுத்து உன் லவ் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற, அவளோட லவ் ப்ரூவ் பண்ண ஏதாச்சும் பண்ணால உனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு குறுக்கா மறுக்கான கேள்வி எல்லாம் கேட்கிறப்போ நம்ம ஹீரோக்கு பதில் இல்ல. ஏன்னா விக்டோரியா நம்ம ஹீரோவை யூஸ் பண்ணிக்கிறா, லவ் பண்ணல. ஆனா நம்ம ஹீரோ பயங்கரமா லவ் பண்றாரு, அது ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகேவா? இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் புரிய வருது. இப்போ பாத்தீங்கன்னா அந்த சூனியக்காரியை காட்டுறாங்க. அவ எப்படியாவது நம்ம ஹீரோயின் இருக்க இடத்த தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா கிடைக்கவே இல்ல. அதுக்கப்புறம் திரும்ப இது மாதிரி தங்கச்சிங்க கிட்ட உதவி கேட்கிறப்போ தங்கச்சிங்க சொல்றாளுங்க, இங்க பாரு, இது மாதிரி அவங்க வந்து ஒரு பெரிய பறக்கிற கப்பல்ல போய்கிட்டு இருக்காங்க, நீ அவங்களை எப்படியே தேடி கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சேம் டைம் இது மாதிரி ஏதோ ஒரு பிரின்சஸ் வந்து ஒன்ன மாதிரியே அந்த நட்சத்திரத்தை தேடிக்கிட்டு இருக்கான். சோ உனக்கு அவனும் போட்டியா வருவான், அவனை போட்டு தள்ளிடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கடல் கொள்ளையனோட கேப்டனை காட்டுறாங்க. அவர் உள்ள வராரு. வந்து நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் விசாரிச்சிட்டு இருக்காரு. நீங்க யாருடா, எங்க இருந்து வந்திருக்கீங்க, உண்மையை சொல்லுங்க நான் அப்படின்னு சொன்னோம். நம்ம ஹீரோ சொல்றான், இது வந்து என்னோட பொண்டாட்டி, நான் புருஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இந்த போயில என்கிட்ட நடிக்காதீங்க, ரெண்டு பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறோன்னே ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். இது மாதிரி நான் வால் பக்கத்துல இருக்க இங்கிலாந்துல இருந்தாங்க வர்றேன், எதுவும் பண்ணிடாதீங்க, பயமா இருக்கு எங்களுக்கு அப்படிங்கலாம் சொன்னோன்னே, ஒன்னு இங்கிலாந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த இவர் என்ன பண்றாரு, கடற்கொள்ளையன்னு உடனே வந்து இப்ப கடல் கொள்ளையர் அந்த கேப்டன் வந்து உள்ள இருக்கும் போது மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வெளியே நின்று ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க கேட்கிற மாதிரி என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோவை தூக்கி உடனே அந்த கப்பல்ல இருந்து வெளியே தூக்கி போட்டுறாரு, வானத்துல பறந்துட்டு இருக்க கப்பல்ல இருந்து. உடனே அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினை போய் கொடுமைப்படுத்துற மாதிரி என்ன பண்றாருன்னா, இவங்க ஆளுங்கள்ட்ட எல்லாம் இங்க பாருங்க, இன்னும் ஒரு 2-3 நேரத்துக்கு யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இவ இன்னைக்கு செத்தாடா என் கையில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு கூட்டு போயிறாரு. ரூமுக்கு கூட்டு போய் தான் காமிச்சா அந்த இடத்துல நம்ம ஹீரோ உண்மையா உயிரோட தான் இருக்கான். அவனோட ட்ரெஸ்ஸை மட்டும் தான் இவர் தூக்கி போட்டார். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா உடனே வந்து இந்த கேப்டன் கேட்கிறாரு, ஏய் இங்கிலாந்துல இருந்தா நீ வந்திருக்க, உண்மையை சொல்லு, இங்கிலாந்துல எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? எனக்கு இங்கிலாந்து வந்து ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்ட்ரி. ஆனா என்னன்னா இந்த என் கூட இருக்க யாருக்குமே வந்து இங்கிலாந்து பிடிக்காது, அதனாலதான் உன்னை கொல்ற மாதிரி காமிச்சு இப்படி பண்ணிருக்கேன். சரி இங்கிலாந்துல சொல்லி எப்படி இருக்கு, மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க, அப்படி இப்படி நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஹீரோவும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கான், இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு எல்லாமே எல்லாத்தையும் பத்தி நல்லா டீட்டெயிலா சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப அது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்ணாரு, நல்லா சாப்பாடுலாம் கொடுக்குறாரு, நல்லா இருந்து ஹீரோயினுக்கு நல்ல ட்ரெஸ் கொடுக்குறாரு, ஹீரோக்கும் ட்ரெஸ் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட முடியெல்லாம் வெட்டி விடுறாரு. அது எப்படி முடி வெட்டுறப்போ நம்ம ஹீரோக்கு முடி வளர்ந்துச்சுன்னு தெரியல, சூப்பரா நம்ம ஹீரோக்கு முடியெல்லாம் வெட்டி விட்டு செமையா இது பண்ணிடுறாரு. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வானத்துல இடி இடிக்குதுல, அந்த இடியை வந்து ஒரு பாக்ஸ்ல பிடிச்சி வச்சு சேல்ஸ் பண்றது தான் இவங்களோட வேலை. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போய் சேல்ஸ் பண்றப்பதான் அந்த கடைக்காரன் சொல்றான், இது மாதிரி ஏதோ நட்சத்திரம் கீழே விழுந்துருச்சா, அந்த நட்சத்திரத்தை வந்து எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க, உனக்கு கிடைச்சா அதை வந்து என்கிட்ட கூட நான் நல்ல ரேட்டுக்கு வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ இது மாதிரி வேலையெல்லாம் பார்க்கவே தேவையில்ல, ஜாலியா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ போது தான் சரியா அந்த கேப்டன் வந்து நம்ம ஹீரோயினை நோட் பண்றாரு. நம்ம ஹீரோயின் வந்து அப்பப்போ ஒரு மாதிரி ஜொலிப்பாங்க, அவங்க ஹேர் வந்து பயங்கரமா ஜொலிக்கும். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, திரும்ப சரியா கப்பலுக்கு அந்த சேல்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு கப்பலுக்கு போறப்போ கப்பல்ல பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே ஹேண்ட்ஸமா இருக்கான், ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு நிற்கும் போது யாரா இவன் அப்படின்னு கப்பல்ல இருக்க எல்லா சோல்ஜர்ஸும் அட்டாக் பண்ணலான்னு போறப்பதான் கேப்டன் உள்ள புந்து சொல்றாரு, ஏய் இவனை அட்டாக் பண்ணாதீங்க, இவன் வந்து என்னோட நெஃப்யூ தான், இப்பதான் நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கான், ஏன்னா அவனோட லுக் எல்லாம் பயங்கரமா மாறிடுச்சுல, ஹேர் எல்லாம் வளர்த்துட்டு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் செமையா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிட்டு என்ன பண்றானா, நெஃப்யூ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் ஜோடி அப்படின்னு ஹீரோவையும் ஹீரோயினையும் சேர்த்து வைக்கிற மாதிரி காமிச்சு ஏதோ முட்டா பசங்க அந்த பைரட்ஸ் எல்லாம் வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கா. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அப்படியே உங்களோட ஜேர்னி வந்து அப்படியே கண்ணி வாக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவா வந்து வால் கிட்ட கொஞ்சம் இறக்கி விடணும், வாளுக்கு ரொம்ப கிட்ட இறக்கி விட முடியாது, கொஞ்சம் தூரத்துல தான் இறக்கி விட முடியும். ஸோ ஹீரோ வால் கிட்ட இறக்கி விடப்போ அந்த பயணம் வந்து ரொம்ப பெரிய பயணமா இருக்கும், ஒரு 3 நாள் 4 நாள் இருக்கும். அந்த பயணத்துல நம்ம ஹீரோவோட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமா நிறைய விஷயம் நம்ம ஹீரோ கத்துக்கிறாரு, எப்படி அந்த மின்னல் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு கத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எஸ்டா கத்தி சட்டை கத்துக்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குச்சை வச்சு தான் வந்து அந்த விக்டோரியாவோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் வந்து நம்ம ஹீரோ அடிச்சு வரட்டி விட்டுருப்பான். இப்போ பயங்கரமா கத்தி சண்டை எல்லாம் பயங்கரமா கத்துக்கிட்டு அவங்க லைஃப் செம்மையா போய்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல சரியா நம்ம ஹீரோ அதாவது இந்த வால் பக்கத்துல வந்து அந்த போட் வந்து லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆனோட இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போ போது அந்த கேப்டன் வந்து என்ன சொல்றாருன்னா, விக்டோரியாவை வந்து நீ சந்திக்க போறதுக்கு எனக்கு வாழ்த்துக்கள், உனக்கு வாழ்த்துக்கள், ஆனா இங்க வான்னு சொல்லி அவனோட ஹீரோட காதுல ஒரு விஷயம் சொல்றாரு. அது ஒண்ணும் கிடையாது, இங்க பாரு, உன்னோட உண்மையான காதல் என்னைக்குமே உன் கண்ணு முன்னாடி தான் இருக்கு, நீ விக்டோரியாவை பத்தி யோசிக்க முன்னாடி இதை பத்தி யோசிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அவர் வேற எதையுமே மென்ஷன் பண்ணல, நம்ம ஹீரோயினை தான் மென்ஷன் பண்றாரு, அவளதான் நீ உண்மையா லவ் பண்ற அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறாரு. அனுப்பிச்சு விட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா சரியா வந்து இவன் இருப்பான்ல, நம்ம வில்லன் இருக்கான்ல, அவன் வந்து இந்த போட்டை பாக்குறாங்க, போட் வந்து லேண்ட் ஆயிருக்கிறத பாக்குறான். பார்த்துட்டு நேரா அந்த போட்டுக்கு வர்றான். வந்துட்டு என்ன பண்றான்னா, அவன் சோல்ஜர்ஸ் எல்லாம் வெளியே விட்டுட்டு இவன் மட்டும் உள்ள போறான் கேப்டனை பாக்குறதுக்காக. இப்ப அந்த 2 சைட் ஆஃப் சோல்ஜர்ஸும் பயங்கரமா அடிச்சு விழுந்துட்டு இருக்காங்க. உள்ள போய் பார்த்தா கேப்டன் வந்து என்ன பண்றானா, பொண்ணுங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்கான். கேப்டனுக்கு அது மாதிரி சின்ன பழத்தனமா இருக்கதா ரொம்ப பிடிக்கும். ஓகே, பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்கும் போது வில்லன் உள்ள வந்து பிடிச்சிடுறான். பிடிச்சிட்டு உண்மையை சொல்லு, ஹீரோயின் எங்க, அந்த பொண்ணு எங்க, அந்த நட்சத்திரம் எங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கேட்டுட்டு இருக்கான். இந்த டைம்ல வெளியே
இருந்த பைரட்ஸ்லாம் அந்த இருக்க எல்லா சோல்ஜர்ஸையும் அடிச்சு போட்டுட்டு உள்ள நம்ம கேப்டனை காப்பாற்ற வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு பயந்து இவன் என்ன பண்றான்னா சைடுல இருக்க ஜன்னலை உடைச்சிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள குச்சி தப்பிச்சிடுறாங்க. இப்போ அவன் தப்பிச்சு போயிட்டான். இப்போ எப்படி கேப்டன் இவங்க எல்லாம் காப்பாத்திட்டாங்க. ஆனா கேப்டன் ரொம்ப வருத்தத்திலே இருக்காரு. ஏன் கேப்டன் வருத்தத்துல இருக்கீங்கன்னு கேக்குறப்போ என்னோட ரெப்புடேஷன் போயிடுச்சுல, உங்க முன்னாடி செம கெத்தா இருந்தேன், என்ன இப்ப பொண்ணுங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க எனக்கு கேவலமா பாப்பீங்கன்னு நினைக்கிறப்போ பாப்பீங்கல்ல அப்படின்னு சொல்றாரு. சொல்றதுக்கு அவங்க சொல்றாங்க எங்களுக்கு முன்னாடியே தெரியும் கேப்டன், நீங்க இது மாதிரி ஜாலி டைப்னு எங்களுக்கு தெரியும், நாங்க அதெல்லாம் ஒண்ணுமே நினைக்க மாட்டோம் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஜாலியா சொன்னாங்க. கேப்டன் ஒரே சந்தோஷம். ஏன்னா அந்த குரூ ரொம்ப டெரர் பீஸான குரூப் கிடையாது, ஒரு மாதிரி ஜாலியான இருக்க கேங் இவங்க. சோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும். அவங்க அந்த வாளுக்கு போறதுக்கு மட்டுமே 60 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ இப்போ இவங்களால இப்படியே நடந்து போனாலே 2-3 நாள் ஆயிரும். ஆனால் விக்டோரியோட பர்த்டே நாளைக்கு காலையில். ஸோ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும் போது தான் சரியான சின்ன சூனியக்காரியா பாக்குறாங்க. நம்ம ஹீரோட அம்மாவை பிடிச்சி வச்சிருப்ப அளவு சூனியக்காரி அவளை பாக்குறாங்க. பார்த்துட்டு அவள்கிட்ட போய் நம்ம ஹீரோ இது மாதிரி எனக்கு எப்படியாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் டிராவலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்களை போய் இங்க விட்டுருங்கன்னு சொன்னோன்னே, ஆகா நீங்க சரியான இடத்துல தான் தேடி வந்திருக்கீங்க, ஆனா ஒரு ஹெல்ப் உங்க பாக்கெட்ல இருக்கிற ஒரு ஒயிட் கலர் ரோஸ், அதாவது அது ஒண்ணு இல்லைங்க, நம்ம ஹீரோட அம்மா தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா கிட்ட கொடுத்தாருல ஒரு பூ, அந்த பூ இப்போ நம்ம ஹீரோ தான் ஒரு பாக்கெட்ல வச்சிருக்காரு. அந்த அம்மா கிஃப்ட் கொடுத்தது நம்ம ஹீரோட அப்பா ஹீரோட்ட கொடுத்துருப்பாரு. பாக்கெட்ல வச்சிருக்கோம். அந்த பூ எனக்கு சொந்தமானது, அதை மட்டும் நீ என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை நான் வச்சுப்பேன், ஓகேவா, அதுக்கு பதிலாக நான் உன்னை போய் அங்கே விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை நம்ம ஹீரோவோட அம்மா ஒரு குருவியா மாறி இருப்பாங்க. இந்த இவதான் சூனியக்காரியாச்சு, அவளை ஒரு குருவியா மாத்தி விட்டுருவா. அவ குருவியா இருந்துகிட்டு என்ன பண்ணுவானா அந்த வண்டியில பாத்துக்கிட்டு இருப்பா, இவன் தான் நம்ம பையனா அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்ன ஆகுனா சரின்னு இந்த பூவை நம்ம ஹீரோ கொடுத்துருவான். கொடுத்த உடனே என்ன பண்ணுவானா இவ நம்ம ஹீரோவை ஒரு அணிலா மாத்தி விட்டு தூக்கி பாக்கெட்ல வச்சுப்பா. பக்கத்துல நம்ம ஹீரோயின் இருப்பா, ஆனா அவளை கண்டுக்கவே மாட்டா. என்ன ஹீரோயின் பேசிட்டே இருப்பா, நம்ம இந்த இவளை போய் தடுக்க பாப்பா, பிடிக்க பாப்பா, ஏதாவது ட்ரை பண்ணி ஹெல்ப் பண்ண பாப்பா நம்ம ஹீரோவை. ஆனா இவளை நம்ம ஹீரோனை என்னால தொடவே முடியாது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த சூனியக்காரி ஒரு மந்திரம் போட்டால, உன் கண்ணுக்கு நட்சத்திரம் தெரியாது, அவளை ஒரு நாள் பார்க்க முடியாது, கேட்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னால அதே மாதிரி தாங்க அந்த மந்திரம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்னதுன்னா கொண்டு போய் ஒரு பாக்ஸ்ல அடைச்சு போட்டுட்டு ஹீரோயின்மே உள்ள உட்காந்துக்கிறா. உள்ள உட்காந்துக்கிறதுக்கு அப்புறம் இப்போ ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கா, இங்க பாரு நீ விக்டோரியாவை தேடி போய்கிட்டு இருக்க, பட் எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது வரைக்கும் நான் இது மாதிரி ஃபீல் பண்ணதே கிடையாது. எப்படி ஃபீல் பண்றேன்னா என்னோட மனசு இருக்குல்ல, அது ஏதோ உனக்கு சொந்தங்கிற மாதிரியும் உன்னோட மனசு எனக்கு சொந்தங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என்னோட ஹார்ட் வேணும்னு எல்லாருமே அலைஞ்சிட்டு இருக்காங்க, பட் உண்மையாவே நான் என்னோட ஹார்ட்டை உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், நான் உன்னை லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி செம்மையா கன்ஃபஸ் பண்ணிருப்பாங்க. பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. இதை நம்ம ஹீரோ அணிலா இருக்காரு, அவர் காதல உழுவாதுன்னு நினைச்சதா அவங்க கன்ஃபஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா சரியா சூனியக்காரி சொன்ன மாதிரியே அந்த வால் பக்கத்துல இறக்கி விட்டுருவா. இறக்கி விட்டுட்டு என்ன பண்ணுவானா திரும்ப அணிலா அந்த நம்ம ஹீரோவா மறுபடியும் மனுஷனா மாத்தி விட்டுட்டு அங்க கிளம்பிடுவாங்க. கிளம்பின உடனே நம்ம ஹீரோ செம்ம டயர்டா இருப்பாரா, உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹோட்டல்ல போய் ரூம் எடுத்துருவாங்க. ரூம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டுலாம் வருவாங்க. வந்தப்ப நம்ம ஹீரோ கேட்பாரு, அவர் கொஞ்சம் டயர்டா இருப்பாரு, தூங்கி எந்திரிச்சு கேட்பாரு, ஆமா நீ நான் அணிலா இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னியே, என்ன லவ் பண்றேன்னு சொன்னியே, உண்மையான கேட்டோன்னா அணிலால இருந்த உனக்கு எப்படி கேட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வைக்கப்படுவாங்க. உடனே ஹீரோவும் சொல்லுவாரு, எனக்கு என்னமோ விக்டோரியா எனக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு தோணுது, நான் மட்டும் தான் அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவனை லவ் பண்ணல, பட் உண்மையா நான் ஒன்னதான் லவ் பண்றேன் போல, என் லவ் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த கேப்டனும் அதான் சொன்னாரு என் லவ் என் கண்ணு முன்னாடி இருக்கும் அப்படின்னு, பண்ணிதானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் பயங்கர ரொமான்ஸா போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காலையில பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஹீரோ என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயினோட ஹேரை மட்டும் கட் பண்ணிட்டு ஒரு துண்டுல வச்சு மடிச்சு அங்க இருந்து எடுத்துட்டு கிளம்பிடுறாருங்க. கிளம்புறப்போ அந்த ஹோட்டல் மேனேஜர்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறாரு, இது மாதிரி ஹீரோயின் எந்திரிச்சா சொல்லிருங்க அப்படின்னு. ஓகேவா, இப்ப சொல்லிட்டு கிளம்புறவர் என்ன பண்றாருன்னா நேரா ஊருக்குள்ள போறாரு. ஊருக்குள்ள போயிட்டு சரியா நம்ம விக்டோரியாவை மீட் பண்ணிடுறாரு. மீட் பண்ணிட்டு போயிட்டு என்ன பண்றாருன்னா அதெல்லாம் கொடுக்க போய்கிட்டு இருக்காரு. இந்த டைம்ல சரியா ஹீரோயின் முழிச்சிடுறாங்க. முழிச்சிட்டு கீழே இந்த ஹோட்டல் மேனேஜர்ட்ட கேக்குறாங்க, எங்க அவரு எங்க போயிட்டாரு ஹீரோன்னு கேட்டோன்னே அவன் சொல்றான், அவர் உங்கள்ட்ட சொல்ல சொன்னாரு, அவர் போய் விக்டோரியாவை மீட் பண்ண போறாராம். மீட் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு, அதாவது ஹீரோ சொல்ல வந்த விஷயம் வேற, ஆனா இவன் எப்படி சொல்லிவிட்டானா விக்டோரியாவை மீட் பண்ண போறாரு, போயிட்டு இது மாதிரி உங்கள்ட்ட என்ன சொன்னாருன்னா இது மாதிரி அவரோட ட்ரூ லவ் கண்டுபிடிச்சிட்டாராம், அவளோட தான் வாழ போறாராம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டோன்னே இவளுக்கு என்ன தோணிருச்சுன்னா இவர் விக்டோரியாட்ட தான் அப்படி சொல்ல போறாரு, இவன் நினைச்சுக்கிட்டா இவன்கிட்டயே இப்படி தான் சொல்லிட்டு போயிருக்கான், அவன் என்ன லவ் பண்ணல விக்டோரியா தான் லவ் பண்றான்னு நினைச்சிட்டு இருக்காரு. நினைச்சிட்டு இவன் என்ன பண்றானா அப்படியே அந்த ஹோட்டல்ல இருந்து கிளம்பி போறான். கிளம்பி போயிட்டு நம்ம ஹீரோ தான் மீட் பண்ண போயிட்டு இருக்கா, வருத்தத்துல போய்கிட்டு இருக்கா. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஹீரோ விக்டோரியாவோட பேசிக்கிட்டு இருக்காரு. இதே சேம் டைம் என்ன ஆகுதுன்னா இவ வந்துகிட்டு இருக்கதை ஹீரோட அம்மாவும் பாத்துறாங்க. அவங்க இப்ப மனுஷியா இருக்காங்க. பார்த்தோன்னா ஐயோ இவ போய்கிட்டு இருக்காளே, இப்படி போய் தடுத்து நிப்பாட்டி ஆகணும், இவ பாட்டுக்கு வாழை தாண்டி உள்ள போயிட போறா அப்படின்னு நினைச்சிட்டு தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு அதுல உழுகவே இல்லைங்க. இந்த டைம்ல என்ன ஆகுது, நம்ம ஹீரோ விக்டோரியாட்ட பேசிட்டு இருந்தார்ல, விக்டோரியாவுக்கு நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா ஒரே சந்தோஷம், என்னடா ஆளே மாறிட்டியே, டிஃபரெண்டா இருக்கியா, அப்படி இருக்கியே, எப்படி இருக்கேன்னு. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, விக்டோரியா நான் மாதிரி லவ்லாம் பண்ண வரல, ஜஸ்ட் உனக்கு ஸ்டார் கேட்டல, அந்த ஸ்டார் தான் கொடுக்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு துண்டை கொடுக்குறாரு. ஆனா அவ சொல்ற எனக்கு ஸ்டார்லாம் வேணாம், நீ போதும் அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ண வரப்போ நம்ம ஹீரோக்கு விருப்பம் இல்ல, தள்ளி விட்டுறாரு, ஸ்டாரை மட்டும் கொடுக்குறாரு. துண்டை ஓபன் பண்ணி பாக்குறா, பார்த்தா துண்டுல வெறும் பொடியா கொட்டுற மாதிரி இருக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்றா. பார்த்தோம்னா நம்ம ஹீரோக்கு தோணுது, ஐயோ அவ ஒரு ஸ்டார், அவளால என்னைக்குமே மனுஷங்க உலகத்துக்கு வர முடியாது, அப்படி வந்தா அவ சாம்பலாயிருவா அப்படின்னு தோணுது. இப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ எப்படியாவது நம்ம ஹீரோயினை ஸ்டாப்
பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்காரு. வாள் உள்ள வர விடாம தடுக்கணும் அப்படின்னு. இங்கிட்டு பார்த்தா ஹீரோட அம்மா வந்துட்டு இருக்காங்க, அங்கிட்டு வில்லன் வந்துகிட்டு இருக்கான். ஒரு சைடு பார்த்தா வில்லியும் வந்துகிட்டு இருக்கா. ஓகேவா? ஹீரோட அம்மா என்ன பண்றாங்கன்னா அந்த சூனியக்காரியா அவங்களோட இடத்துக்குள்ள வச்சு பூட்டிட்டு அந்த வண்டியோட வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களால தனியா வர முடியாது. இப்படி வந்துட்டே இருக்கும்போது சரியா நம்ம ஹீரோயின் தாண்ட போறாங்க. சரி, ஹீரோட அம்மா வந்து ஹீரோயினை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு இங்க பாருமா, தாண்டி போனா நீ செத்துருவ, தாண்டி போவாதன்னு சொல்றாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா சரியா வந்து அந்த சூனியக்காரி இருப்பால, சின்ன சூனியக்காரி, அவ வெளியே வந்துடுறான். வெளியே வந்துட்டு எவ்வளவு தைரியம் தான் இப்பெல்லாம் பண்ணுவேன், இங்க என்ன இப்படிலாம் பண்ணுவேன், இங்க வா நீ செத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்பதான் இன்னொரு விஷயம் நடக்குது. அந்த இடத்துக்கு சரியா அந்த பெரிய சூனியக்காரியும் வந்துடுறான். இப்ப இவளுக்கு ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாளுங்க. மீட் பண்ணிட்டு பெரிய சூனியக்காரி சொல்றா, எவ்வளவு தைரியம் தான் இந்த ஸ்டாரையே என்கிட்ட இருந்து பறிக்க பாப்ப அப்படின்னு சொன்னா. இவளுக்கு தான் ஸ்டாரே கணக்கு தெரியாது. என்னமா நீ வளர்றன்னு சொன்னோன்னே என்ன ஆகுனா ஒன்னு ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்க மஞ்சத்தால. அப்படி சண்டை போட்டுட்டே இருக்கும் போது இவன் என்ன பண்ணுவானா, அவளோட கழுத்தையே சீவிடுவான் நெருப்பால. சீவனா கழுத்தே இல்லாம அப்படியே அலைஞ்சு என்ன பண்ணுவானா, அப்படியே கீழே வந்து எரிஞ்சு போயிருவா. எரிஞ்சு போனோடனே அந்த இவ செத்து போனனால நம்ம ஹீரோட அம்மா காலில் கட்டியிருந்த அந்த கயிறும் வந்து அப்படியே இதாயிருங்க, சாம்பலாயிரும். இப்ப சூனியக்காரி இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சிட்டா. பிடிச்சவன் என்ன பண்ணுவானா, இவங்க ரெண்டு பேர் கையில ஒரு சங்கிலியை கட்டி வாங்க ஒன்னா வாங்க ரெண்டு பேரும் இங்கேயே கொண்டுருவோன்னு சொன்னோன்னே பயத்துல ரெண்டு பேருமே அவங்களோட கேபின்ல ஏறிடுவாங்க. இப்ப வண்டி கிளம்பிடுச்சு. இப்ப நேரம் நம்ம ஹீரோ வராரு. வந்துட்டு இது மாதிரி அந்த கேட் கீப்பர் இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட என்னாச்சுன்னு கேட்டவனே இங்கிட்டு தான் வண்டி போச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுவார். சொன்ன உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா கேபின் உள்ள போய் பாப்பாரு. பார்த்தா அந்த வெள்ளை பூ அப்படியே கிடக்குங்க. அந்த வெள்ளை பூ எடுத்து பாக்கெட்ல வச்சுப்பாரு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் எதுக்குன்னு சொல்றேன். இப்போ உடனே அவரும் அந்த குதிரை எடுத்து அங்கிருந்து கிளம்பிடுவாரு. இப்ப சரியா அந்த இடத்துக்கு வில்லன் வருவான். வில்ல வந்து பார்த்துட்டு இங்கிட்டு தான் ரூட் போகுதுன்னு அவனும் சரியா அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா சரியா சூனியக்காரி வந்து இவங்க ரெண்டு பேரையுமே அவளோட கோட்டைக்கு கொண்டு வந்துருவா. கோட்டைக்கு கொண்டு வந்தோடனே இதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே வந்து நம்ம ஹீரோவும் வில்லன் என்ன பண்ணுவாங்கன்னா நேரா அந்த இடத்துக்கு வருவாங்க. வந்து ரெண்டு பேருமே மீட் பண்ணிப்பாங்க. மீட் பண்ணிட்டு இங்க பாரு, நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க வேணாம், நமக்கு தேவையானது உள்ள இருக்கு, உள்ள பார்த்து சண்டை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை கொண்டு போய் பெல்ட்ல கட்டி மேல வச்சிருக்காங்க, அதாவது நெஞ்ச பொளக்கிறதுக்காக. சரி, இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள என்ட்ரி ஆவாங்க. என்ட்ரி ஆனோன்னா வில்லன் என்ன பண்ணுவானா, ஆளு கொஞ்சம் நல்லா ஸ்கில்ஃபுல்லா தான் இருக்கா, நல்லா ஃபைட் பண்றான். ஃபர்ஸ்ட் ஒரு சூனியக்காரி வருவா, அவ கூட சண்டை போடுறான். அவன் நெருப்பால நம்ம வில்லனை எரிச்சுக்கிட்டே இருக்கா. இவனும் ட்ரை பண்ணி நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனா ஏன்னா அவன் ரெண்டு மூணு தடவை எரிச்சிட்டே இருக்கா. சூனியக்காரியோட சண்டை போடுறது சும்மாவா, மேஜிக் கூட சண்டை போடணும்ல. இப்படியே சண்டை போட்டே இருக்கும்போது என்ன பண்றான், சைடுல ஒரு பெரிய ஈட்டி மாதிரி ஒன்று இருக்கு, அதை எடுத்து விட்டு எரிறான். எரிஞ்சோன்னா வயிற்றுலேயே குத்தி அவன் அங்கேயே செத்து போயிடுறாங்க. செத்து போனதுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியல. இப்போ இன்னொரு சூனியக்காரி இருக்கா, அதாவது மெயின் சூனியக்காரி இருக்கால, அவன் என்ன பண்றா, வில்லன் எப்படி கொல்றா தெரியுமா, சூனிய பொம்மைலாம் இருக்கும்ல சைவம், அதாவது இது வச்சிருப்பாங்கல்ல திருஷ்டி பொம்மை மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அது பொம்மை எடுத்து இவனுக்கு சைவம் வச்சு விட்டு என்ன பண்றானா, அப்படியே கையை காலெல்லாம் முறிக்கிறான். முறிச்சோன்னே நம்ம வில்லனோட கைகாலெல்லாம் முறிஞ்சு அதுக்கப்புறம் பொம்மையை தூக்கி தண்ணியில போட்டோன்னா நம்ம வில்லனாலே மூச்சிட முடியல, அதாவது தண்ணியில மிதக்கிற மாதிரி அவனும் மிதத்து அங்கேயே செத்து போயிட்டு. இப்போ இந்த பேய்ங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்து ஒரு இடத்துல மேல உட்காந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அதுங்களோட இவனும் ஒரு ஆளாயிட்டான். மொத்தம் 7 அண்ணன் தம்பிங்க, 7 பேருமே செத்து போயிட்டாங்க. இப்போ யாரு தான் வந்து ராஜ்யத்தை ஆளுவா, யாராவது ஒரு ராஜா வந்தா தான் கண்டிப்பா இவங்க எல்லாம் வந்து ஆத்மா சாந்தி அடையும், இல்ல சாந்தி அடையாம அப்படியே தான் இருப்பாங்க, வருத்தத்துல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த இடத்துல சரியா நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை மீட் பண்றாரு. அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றாங்க, அதாவது அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, டேய் நான் தான் உங்க அம்மா, ஒரு வழியா உன்னை மீட் பண்ணிட்டேன், எப்படியோ நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ நீ வந்து ஹீரோயின் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், அந்த நட்சத்திரத்தை காப்பாத்தி ஆகணும், அதுதான் உன்னோட கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? சொன்ன உடனே இப்ப என்ன ஆகுதுன்னா சரியா வந்து நம்ம ஹீரோ திரும்ப போறாரு. போயிட்டு அந்த இன்னொரு சூனியக்காரியோட சண்டை போடலான்னு போறாரு. அந்த சூனியக்காரியும் வராங்க. வந்த உடனே சண்டை ஆரம்பிக்க முன்னாடி நம்ம ஹீரோ என்ன நோட் பண்றாரு, இந்த சூனியக்காரிங்க எல்லாமே இந்த மிருகங்களை வச்சு தானே எல்லாமே வேட்டையாடிட்டு இருக்காங்க, கொண்டுட்டே இருக்காங்கல்ல. உடனே மிருகத்தெல்லாம் திறந்து விட்டோம்னா அந்த மிருகங்கள்லாம் போய் இந்த சூனியக்காரிங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த ஒரு சூனியக்காரியை போட்டு எல்லா மிருகமும் கடிச்சு தின்னோன்னே உடனே அந்த சூனியக்காரியும் செத்து போயிடுறாங்க. இப்ப அடுத்தபடியா மெயின் வில்லி கிட்ட போய் சண்டை போடலாம் நம்ம ஹீரோ போறாரு. போறப்ப அவன் என்ன பண்றாரு, நெருப்பால நம்ம ஹீரோ எரிக்கலான்னு பாக்குறப்போ நெருப்பு நம்ம ஹீரோ ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ பாக்கெட்ல ஒரு பூ இருக்குல்ல, அது வந்து சேஃப்டி பூ. சேஃப்டி பூ மீன் அது வந்து ஒரு லக்கியான பூ. அந்த பூ இருக்கிறப்போ ஒன் மேஜிக்கால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட வில்லி என்ன பண்றானா, நேரடியா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ட்ரை பண்றா. ஆனா நம்ம ஹீரோ அப்படி இப்படி எப்படியா அடிச்சு பிடிச்சு நம்ம வில்லியை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அங்கே தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறப்போ வில்லி என்ன பண்றானா, கோட்டையை ஃபுல்லா மூடிடுறான். மூடிட்டு என்ன சொல்றானா, ஒரு வழியா நீ எனக்கு ஹெல்ப் தான் பண்ணிருக்க, என்னோட 2 தங்கச்சிங்களை கொன்னுட்ட, இப்ப அவளோட ஹார்ட்டை முழுசா நானே தின்னு பல வருஷத்துக்கு நான் உயிரோட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் இருக்கால, அவ என்ன பண்றானா, என்னை கட்டி பிடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோட சொல்றா. உடனே ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாரு. உடனே ஸ்டார் என்ன பண்ணணும்னு தெரியும்ல, நாங்க ஷைன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஷைன் ஆகுறோம். ஷைன் ஆகுறதுல என்ன ஆகுதுன்னா, நம்ம வில்லி இருக்கால சூனியக்காரி ஃபுல்லா எரிஞ்சே போயிடறா. ஏன்னா ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு ஒளி வருது, அந்த ஒளி அவனால தாங்க முடியாம அவ செத்து போயிடுறாங்க. இப்ப எரிஞ்சு போனதுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு. ஹீரோயின் நேரா ஹீரோவோட அம்மா கிட்ட போயிடுறா. இந்த டைம்ல தான் ஹீரோ வந்து கீழே கிடக்குற ராஜ்யத்தோட செயினை பாக்குறாரு. செயின் எடுத்து கையில வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது செயின் வந்து ரூபி ஆயிருது. அப்போது தான் சரியா வந்து ஹீரோவோட அம்மா சொல்றாங்க, 7 அண்ணன் தம்பிங்கள்ல வந்து நான் தான் கடைசியா பிறந்தேன், நான் தான் 8வது, அவங்களோட தங்கச்சி, இப்ப அந்த ராஜ்யத்துக்கு இருக்க ஒரே ஆண் வாரிசு நீ மட்டும் தான், இப்ப நீ தான் அந்த ராஜ்யத்தோட ராஜா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த ஆத்மா மேல இருக்க ஆவிக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். ஐயோ ஒரு வழியா ஒருத்தன் ஆயிட்டான்டா, இப்ப நம்ம ஆத்மா சாந்தி அடையும் சொல்லிட்டு அவங்க எல்லாம் மேல போயிடுறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ தான் வந்து கிங். ஓகேவா? நேரா நம்ம ஹீரோ கோட்டையில வச்சிருக்காங்க. பார்த்தா அவர் தான் ராஜா. அவ்வளவு மக்கள் பயங்கர சந்தோஷமா பயங்கரமா கத்திட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ 80 வருஷம் வாழ்ந்தாராங்க. இப்ப பாத்தீங்கன்னா கல்யாணம் அன்னைக்கு வந்து நம்ம ஹீரோக்கு வந்து அவங்க அம்மா வந்து ஒரு கேண்டில் பரிசா
கொடுப்பாங்க. அதே பிளாக் கேண்டில். இப்போ 80 வருஷம் நம்ம ஹீரோ வாழ்ந்து முடிச்சுட்டு அப்புறம் அவங்க புள்ள பேரம்பேத்திலாம் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் என்ன வேண்டிக்கிறாங்கன்னா, நாங்க நட்சத்திரமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிட்டு அந்த பிளாக் கேண்டில் வச்சு வேண்டிக்கிட்டு திரும்ப அவங்க போய் வானத்துல நட்சத்திரமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிற மாதிரி காமிச்சு நமக்கு பியூட்டிஃபுல்லா படத்தை முடிச்சிருக்காங்க. எனக்கு படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லைன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இது மாதிரி அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா பை.